கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தேவனோடு கூட நெருங்க வைக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான கிருபையை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது திட நம்பிக்கை உண்டு. ஆகவே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் நிறைவேறும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை நமக்கு அவர் கொடுக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு திட நம்பிக்கை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மட்டுமல்ல, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெரியவர்களையும் சிறியவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறார். என கருமையான தேவ பிள்ளையை, பின் சந்ததிக்கு நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? நம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தோடு கூட நடப்போமானால் பின் சந்ததிகள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் நம்மிலே ஆரம்பிக்கும் பொழுது சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. இன்னும் கூட நாம் அநேக காரியங்களை வேதத்தில் பார்க்க முடியும். வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எழுத்தளவில் அல்ல, நம்முடைய செயல்பாடுகளில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? எந்தெந்த விதங்களில் நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை பிரியப்படுத்துகிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிற நாம் நம்மை நாமே சுய ஆராய்ச்சி பண்ணுகிற நாட்கள், சுய பரிசோதனை பண்ணுகிற நாட்கள். இந்த நாட்களிலும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, பயப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய குடும்பத்தை, பின் சந்ததியையும் ஆசீர்வதிக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை தெளிவுபடுத்தின தயவிற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படக்கூடிய பயம் எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளிலும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உமக்கு பயப்படும் பொழுது குடும்பங்கள் செழிக்க ஆரம்பிக்கும். உமக்கு பயப்படும் பொழுது மனிதன் அவனுடைய காரியங்களில் வெற்றியாக நடக்க நீர் உதவி செய்வர். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.